அம்பாசிடர் ப்ரோக்ராம் வந்து ஒரு பக்கம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம இன்டர்லிங்க் ஃப்ரீ மைனிங் கலக்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்தது நம்ம இன்டர்லிங்க் ஐடிஎல்ஜி காயின் லிஸ்டிங் தானா? ஆமா காய்ஸ், ஆனால் லிஸ்டிங்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வரும். சீக்கிரமே நம்ம சேனலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ லிஸ்டிங்கான அப்டேட் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஐடிஎல்எக்ஸ் வேலட் வந்து இப்போ நமக்கு லான்ச் ஆயிருக்கும் ஒரு 2 days முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணி லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணி ரியலான கிரிப்டோ கரன்சியை அனுப்பலாம். அது எந்த மாதிரி காயின் தெரியுமா? பிட்காயின், எத்திரம், செயின் லிங்க், ஹைப்பர் லிக்யூட், பிட் சென்சார், இந்த மாதிரி அதிக வேல்யூ உள்ள காயினை. ஸோ வளவலன்னு பேசாம டேரக்டா ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க. நீங்க ஆல்ரெடி ஐடிஎல்எக்ஸ் வேலட்டை கிரியேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீயா மைண்ட் பண்ணிட்டு இருக்க இன்டர்லிங்க் ஆப்ல தான் டிஃபால்ட்டாவே ஐடிஎல்எக்ஸ் வேலட் இருக்குது. நான் இன்னும் ஐடிஎல்எக்ஸ் வேலட்டை கிரியேட் பண்ணல. இப்போ எப்படி நான் ஈவெண்ட்ல ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சேனல்ல ஒரு 40 செகண்ட் தான் இருக்கும் வேலட் கிரியேட் பண்ற வீடியோ. அதை பார்த்து கிரியேட் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பர்சனலா கைட் பண்றேன். ஜஸ்ட் நான் 10 செகண்ட் நீங்க ஷோ பண்றேனே, அதை பார்த்து நீங்க உடனே கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க. ஓபன் பண்ணோன்னா நீங்க ஹோம்ல தான் இருப்பீங்க. கீழே வந்து ஒரு க்ளோப் ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வேலட்னு மேலே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கிரியேட் நியூ வேலட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டு நீங்கள் இன்டர்லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அதை திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. 2 தடவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்லிங்க் ஆப் வந்து வேலட் கிரியேட் ஆயிரும். கண்டினியூ கொடுத்தோடனே கீழே பாருங்க ஒரு மேன் ஸ்மெல் மாதிரி இருக்கா, அதை கொடுங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ வந்து மேலே வந்து லிங்க் ஒரு வேலட் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துக்கோங்க. கனெக்ட் அக்செப்ட் பண்ணுங்க. இது பண்ணாதான் உங்களுக்கு வந்து நம்ம வேலட் இன்டர்லிங்க் அப்போ கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ மேலே திரும்ப பேக் வந்துருங்க. ஆரோ கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே இப்போ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்டர் இன்வைட் கோட் இருக்கு, அதில் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த என்டர் கோட என்டர் பண்ணிடுங்க. இது என்டர் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஹியூமன் கிரெடிட் ஸ்கோர் ஆட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்லிங்க்ல. அது என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்னொரு கேள்வி வரும், பிரதர் ரெண்டு இன்டர்லிங்க் ஆப்பே இல்லையே, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே வந்து ஃபுல்லாக காட்ட முடியாது. ஏன்னா இது ஈவெண்ட்டுக்கான வீடியோ, அதுக்கான தெளிவான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பார்த்து ஜஸ்ட் ஃப்ரீ தான், ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃப்ரீ தானே, ஏன் மிஸ் பண்ணணும்? ஓகே, டேரெக்டாக ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களை இன்டர்லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஐடிஎல்எக்ஸ் வேலட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. ஓகே, போன உடனே அது ஒரு இமேஜ் தெரியும் உங்களுக்கு. அந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டு முதல்ல ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸ்பின் ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. அடுத்து சைன் அப் கொடுத்துருங்க. உங்களோட இன்டர்லிங்க் ஐடி டிஃபால்ட்டாக ஷோ ஆகும், நீங்கள் சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு வீல் சிம்பிள் மாதிரி இருக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா லெட்டர்ஸும் இருக்கும். இதை தான் நம்ம ஒவ்வொரு தடவை ஸ்பின் பண்ணும்போதும் அந்த லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து காயினை ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஸ்பின்னை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மொதல் ஆப்ஷன் வந்து ஷேர் அப்படின்னு இருக்கும். மீது 3 அப்புறம் பார்க்கலாம். மொதல் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக உங்கள் எக்ஸ் அக்கௌண்ட்டில் ரீடைரக்ட் ஆகும். எங்கே போவோம் அப்படின்னா நம்மளோட அஃபீஷியல் இன்டர்லிங்க் பேஜுக்கு போவோம். இந்த ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை நான் பெரியதாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு ரீபோஸ்ட் பண்ணணும்னா பண்ணிடுங்க. இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம இன்டர்லிங்க் ஆப்புக்குள்ள வந்துருங்க. வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஸ்பின் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஸ்பின்னை வந்து நான் ஸ்பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன், எனக்கு ரேண்டமாக ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு. இந்த லெட்டர்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இன்வென்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் பியாண்டோவில் எல்லா லெட்டர்ஸும் காமிக்குது. ஒரு 3லேருந்து ஒரு 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு வேர்டாக மாற்றும் போது நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்குது. மேலே பாருங்களேன், ஆர்டர்லி அப்படின்னா உங்கள் ஆர்டர்லி காயின், அடுத்து செயின் லிங்க்கு, எத்திரம், பிட் சென்சார், இந்த லெட்டர்லாம் நம்ம கலெக்ட் பண்ணும்போது நம்ம அந்த காயினை ரியலாக ஏர்ன் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டவுட் வரும் பிரதர், கண்டிப்பாக இது கிடைக்குமா பிரதர் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈவெண்ட்டுக்கு முடிகிறதுக்கு 26 நாள் தயார் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் பண்ணால் கூட 26 ஸ்பின் கிடைக்கும். ஆனால் வந்த லெட்டரே திரும்ப வரும். ஆனால் நமக்கு ஏர்ன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ரீ தானே, ஏன் மிஸ் பண்ணணும்? இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஷேர் ஆப்ஷன் முடிஞ்சு நம்ம டெய்லி ஒரு ஷேர் பண்ணி ஒரு ஸ்பின்னை டெய்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே ரிமைனிங் 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். இது 2வது ஆப்ஷன் பாருங்க, இன்வைட் ஏ ஃப்ரெண்டுன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ண பண்ணி இப்போ வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வேலெட் ஓப்பன் பண்ணி உங்களோட ரெஃபரல் கூட என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு 1 டைம் மட்டும் ஒரு ஸ்பின் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்பின்னை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே 2 ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அன்லிமிட்டட் ஸ்பின்னை ஏர்ன் பண்ணலாம். ஆனால் எல்லாராலையும் முடியுமா பிரதர் அப்படின்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னா இது யாரால முடியும் அப்படின்னா கிரிப்டோட ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முடியும். இல்லை நீங்கள் பிகினராக இருந்தாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இன்னொரு ஈவெண்ட் நம்ம ஐடிஎல்எக்ஸ் வேலட் லான்ச்சஸ் பார்த்தீங்களா, இப்போ நம்ம பண்ணிக்கிறது ஸ்பின்னிங் ஈவெண்ட் ஃப்ரீ காமன் எல்லாத்துக்குமே. அண்ட் செலிப்ரேஷன் ஈவெண்ட்னு சொல்லி ஒன்று போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சியில் ஃபியூச்சர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு காயினை மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஒரு காயின் மேலே போகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெட் பண்ணுறீங்களோ அது டபுளாவோ ட்ரிபிளாவோ உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்பின் கிடைக்கும். இது அன்லிமிட்டடு. எப்படி அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை நம்ம ஐடிஎல்எக்ஸ் வேலட்டில் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காயினில் $250 வால்யூம்
நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பின் கிடச்சிரும் இன்ஸ்டண்ட்டாக. இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் $50 நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ITLX வேலெட்டில் ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயினை நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பின் கிடச்சிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை $250 வால்யூமை நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பின் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கிரிப்டோவில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவங்களால கண்டிப்பான முறையில் காயின் கிடைக்க போகுது. மற்றபடி காமன் பீப்புளுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்பின்னை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அது காமன் எல்லாத்துக்கும். ஓகேவா? 4வது ஆப்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பின் கிடைக்கும். இது வந்து நம்ம செலிப்ரேஷன் ஈவெண்ட்னு சொல்லி ஒரு தனி வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம கடைசி 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு. ஆனால் அது ட்ரேடிங் அந்த ஸ்வாப் பண்ணுற வால்யூம் மூலியமாக கிடைக்கிறது. ஸ்வாப் ஈஸி தான், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அது பண்ணி கூட ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த வீடியோவில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்லேயே உங்களை ஆட் பண்ணிடுவேன். அண்ட் டவுட்னாலும் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்டர்லிங்கில் ஃப்ரீ மைனிங்கில் சூப்பராக ட்ராவல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம அப்படியே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்குலாம் ஒரு நல்ல இன்கம் இருக்குது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.